நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு கண்டக சனி முடிந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. அஷ்டம சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் தடங்கள் தாமதம் ஏற்படுத்தும். எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்களோ அது பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொய்வு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அவசரப்பட்டு வெளிநாட்டுக்கு பணம் கட்டிட்டு அது பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அவசரப்பட்டு யாரையாவது காசு பணம் கொடுத்துட்டு அங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடிடுவாங்க. இது போல பாத்தீங்கன்னா பண விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க தான் பாத்தீங்கன்னா கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல 14ஆம் தேதி வரையும் மறையிறாவுல. பொதுவா 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறாவுல. சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு. இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலை உங்க ராசிக்கு இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க கவனமா தான் இருக்கணும் 14ஆம் தேதி வரையும். 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் பாக்கியஸ்தானத்துல உச்சம் அடைகிறாவுல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறது, குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலையும் ஏற்படும். தெளிவான மன சிந்தனை செயல்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியான ரூட்ல போய் அதை வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அங்க வெற்றி பெறக்கூடிய நிலை, வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்ல. 2ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல நீசம் அடைந்து நீசபங்க ராஜ யோக அமைப்பை ஏற்படுத்துறது. பொதுவா ராசிக்கு 8ல புதன் மறையிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை இல்ல. இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி தன் வீட்டுல 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு வருமானத்தை கொடுக்கறது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்துறது, குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர், புதிய நபர் வருகை, புதிய பொருட்கள் வாங்குறது, ஆடை அணிகலன்கள் வாங்குறது, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, இது போல நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய நற்பலன்கள் இல்ல. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி மறையக்கூடாது. அங்க சுக்கிரன் 8ல பாத்தீங்கன்னா மறைந்து உச்சம் அடைகிறாப்ல பொதுவா. அதனால முயற்சிகள் பின்னடைவு ஏற்படுது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடு வர்றது, அவங்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். என்னதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொய்வு நிலை ஏற்பட்டு இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 3 நாட்கள் இருக்கிறாப்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வர்றதால பொதுவா குடும்பத்திற்காக அதிகமா வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். வீட்டுல மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய தாயாருக்கோ பாத்தீங்கன்னா வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய செலவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதால சேமிக்கக்கூடிய பழக்கத்தை முடிஞ்ச வரையும் ஏற்படுத்திங்க. வீண் செலவுகளை அதிகமா செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி யோகாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 10ல குரு இருந்தா பதவியும் பறிபோகும் அப்படின்னு பொதுவா சொல்றது. இருந்தாலும் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள், ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும். குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளோட வெளியில இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒண்ணு சேர்றது, ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 6ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ல போய் மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன், வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி இது போல விஷயங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது. வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல அந்த பிரச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 7ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அப்பப்ப சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரதா செய்யும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. நண்பர்களால வீண் விரயங்கள், உறவினர்களால வீண் மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல சூழ்நிலை அப்பப்ப ஏற்படதான் செய்யும். நீங்க தான் நிதானமா அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படணும். 8ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க. பணத்தை கட்டிட்டு ஏமாற வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீசம் அடையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இல்ல தந்தை வழி மூலமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இல்ல தந்தையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சு செயல்படுங்க. பிரச்சனைகள் ஏதாவது உங்களை தேடி வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா அமைதியான முறையில பேசி அப்பப்ப முடிச்சுடுறது ரொம்ப நல்லது. பிரச்சனையை வளர விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது அப்பப்ப ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, படிக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவப்பெயர் ஏற்படுறது, அதனால வந்து அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுறது, கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாடு மூலமா தான் அதை நீங்க சரிப்படுத்திக்கலாம். 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, நல்ல பேரு புகழை கொடுப்பாரு, நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சி உச்சம் அடைஞ்சாலும் அவர் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால குடும்பத்துல வந்து தனஸ்தானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பக்கம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் காசு பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் உங்களுக்கு இருக்கும். லாபஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைந்து நீச பங்க ராஜயோக அமைப்பு ஏற்படுறதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே போல ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பகுதியில ரொம்ப கவனமா இருக்கணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச நிலையில இருக்கிறாப்ல, பாக்கியஸ்தானாதிபதி நீச நிலையில இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல 14 நாட்கள் மறைஞ்சு இருக்கிறதால காலையில தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது மேலும் ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.